வணக்கம் மக்களே. திருப்பூர் எஸ்டி கார்ஸ்ல இருந்து நான் உங்க செந்தில் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்லயே அதிகமா என்கொயரி ஆற ஒரு ஹேட்ச்பேக் வண்டி தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோங்க, டைட்டானியம் வேரியண்ட்டுங்க. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வெர்ஷன் தான். வண்டி வந்து பாடி லைன் பாருங்க, ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு சுத்தமான கண்டிஷனுக்கு தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. பாடி லைன்லாம் பாருங்க, ரொம்ப கிளீன் கண்டிஷன்ல இருக்கும். டிஎன் 20 நம்பருங்க. சென்னையில அவுட்டர் ஏரியா நம்பர் தான் வரும். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா டயர் கண்டிஷன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான கண்டிஷன்ல தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2-2.25 ரூபா பட்ஜெட்ல இன்னைக்கு என்கொயர் பண்ற எல்லாருமே கேட்கிற முதல் வண்டி ஃபோர்ட் ஃபிகோ தான் மக்களே. ஒரு குவாலிட்டியான வண்டி வந்திருக்கு. நம்ம கிட்டே நிறைய என்கொயரி வந்திருந்தது மக்களே, அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். ஒயிட் கலர் வண்டிங்க, நல்ல குவாலிட்டி கண்டிஷன்ல வந்திருக்கு. வாங்க இந்த வண்டியை பத்தின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோல பார்க்கலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இந்த வண்டியை பத்தின முழு தகவலும் உங்களுக்கு தெரிய வருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க மக்களே, இன்டீரியர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துருங்க. ஃபிகோவை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் மட்டும் தான் பவர் விண்டோ வருங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரர்ஸ் வந்துருங்க. வண்டியை பொறுத்தளவுக்கு பாருங்க, சீட் கவர்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். ஒரு பிளாக் கலர் ஒரிஜினல் சீட் கவர் தான் இருக்குதுங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா டியூவல் ஏர் பேக் வந்துருங்க. ஏர் பேக்ஸ் பாருங்க, ஏன்னா டைட்டானியம் வேரியன்ட்டுங்க. 2010-11 வந்து பாத்தீங்கன்னா அலாய் வீல் வராது. அலாய் வீல் வந்து ஆப்ஷனல் தாங்க. பாத்தீங்கன்னா டியூவல் ஏர் பேக் வந்துருங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ப்ளூக் ஒன் டச் ஸ்கிரீன் செட்டு போட்டுருக்காங்க. ஏசி இன்டீரியர் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. எல்லாமே பார்ப்பங்க. வாங்க இந்த டோர் பேட்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்க, டோர் பேட் கண்டிஷன் எல்லாமே நீட்டா இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஒரிஜினல் பேஸ்டிங் கிளியரா இருக்கு மக்களே. என்ன டோர் பாருங்க, இதுமே பாருங்க ஒரிஜினல் பேஸ்டிங். டோர் பேட் எல்லாமே நீட்டான கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த டோர் பேடுமே பாருங்க ஒரிஜினல் பேஸ்டிங் கிளியரா இருக்குங்க. டோர் பேடுமே நல்லா இருக்குங்க. பாருங்க, டோர் பேஸ்டிங் எல்லாம் கலையிலைங்க. ஒரிஜினல் டோர் பேஸ்டிங் எல்லாம் கலையாம நீட்டா இருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இன்டீரியர் வந்து உங்களுக்கு கிளீனா இருக்குங்க. பாத்தீங்கன்னா பிளாக் கலர் இன்டீரியர் தான் வருங்க. 2010-11 பிளாக் கலர் தான் வருங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டியூவல் டோன் மாறும். வாங்க மக்களே, இந்த வண்டியோட பூட் எப்படி இருக்குன்னு பாத்துடலாங்க. பூட் ஸ்பேஸ் வந்து பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த வண்டியில் நல்ல ஸ்பேஸ் வந்துருங்க. ஒரு சின்ன வண்டிங்கிற மாதிரியே இருக்காது. பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பூட் ஸ்பேஸ் வந்துடும். ஒரு நல்ல டிராவலிங்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஊருக்கு போறக்கு வரக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெட்டியெல்லாம் வைக்கிறதுக்கு நல்ல இட வசதி வந்துடும். வண்டியில வந்து பாத்தீங்கன்னா வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே வெளியே எடுத்து வச்சிருக்கீங்க காட்டுறக்காகவே எல்லாமே இருக்கு. ஃப்ளோர் கண்டிஷனுமே நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு காட்டுற பாருங்க, ஒரிஜினல் கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க. டயர் கண்டிஷனுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலதான் இருக்கு. பிரிட்ஜ்ஸ்டோன் தாங்க, ஸ்டெப்னியா இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு ஸ்டெப்னிக்கு ஓகே கண்டிஷன்ல தான் இருக்கு. பின்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பேஸ்டிங்க. ஃப்ரண்ட் பேக் எங்கேயுமே ஒரு டச்சப் ஆகாத வண்டி தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து எடுக்கணுங்க. நம்ம வண்டி எடுக்கிறீங்களோ இல்லையோ, இந்த கண்டிஷன்லாம் வந்து ஒரு யூஸ்டு வண்டியில் நீங்க கண்டிப்பா பார்க்கணுங்க. பாருங்க, இங்க எல்லாமே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்கு. வாங்க மக்களே, இப்ப இந்த வண்டியோட செட் கண்டிஷன் அண்ட் ஏசி கண்டிஷன் பாத்துடலாங்க. இந்த வண்டியோட இப்ப செட்டு கண்டிஷன் பார்த்துருப்பீங்க மக்களே. ஃபோர்டை பொறுத்த அளவுக்கு செட்டை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாங்க. இன்பில்ட் ஸ்பீக்கர்ஸ் வருங்க. அதனால பாத்தீங்கன்னா எஃபெக்ட் சூப்பரா இருக்கும். பத்தாவதுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ளூக்பாண்ட்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செட்டு போட்டிருக்காங்க. வீடியோ பிளேயிங் எல்லாமே வந்துருங்க. ப்ளூடூத்ல இருந்து ஏயுஎக்ஸ்ல இருந்து அத்தனையுமே வந்துடும். பென்ட்ரைவ் ஆப்ஷன்ல இருந்து வந்துடும். நீங்க வீடியோ பிளேவும் பண்ணிக்கலாம். டச் ஸ்கிரீன் செட்டு நிறைய இந்த 7 இன்ச் செட்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பிளேயிங் ஆப்ஷன் வராது. இந்த வண்டி பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா வீடியோ ஆப்ஷனும் வந்துருங்க. ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா வண்டி வந்து இன்டீரியர்ல செட் எஃபெக்ட் கேட்டிருப்பீங்க. ரொம்ப ஒரு ஜென்யூனான ஒரு செட்டு குவாலிட்டி வந்து நல்லா இருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஏசி இப்ப 2ல தாங்க வச்சிருக்கு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டான கண்டிஷன்ல இருக்கு மக்களே. ஏசி பாத்தீங்கன்னா இப்ப ரன்னிங்ல இருக்கு மக்களே. ஏசி பாருங்க, நல்ல த்ரோ இருக்கு, நல்ல கூலிங் கண்டிஷன்ல தான் இருக்குங்க ஏசி. ஏசி இன்டீரியரை பொறுத்தளவுக்கு இந்த வண்டியில எந்த வேலையுமே கிடையாதுங்க. பாருங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரூஃப் எல்லாமே ரொம்ப கிளீனான ஒரு நியூ கண்டிஷன் ரூஃப்ல தான் இருக்குதுங்க இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. வாங்க மக்களே, இப்ப இந்த வண்டியோட டயர் கண்டிஷன்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. டயர் எல்லாமே ஃப்ரண்ட் 2 புது டயருங்க. யோகோஹாமா டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க.
ஃப்ரண்ட் ரெண்டும் பாத்தீங்கன்னா நியூ கண்டிஷன் டயர்ஸ் தான் இருக்குங்க. பின்னாடி ரெண்டும் பாத்தீங்கன்னா பிரிட்ஜ்ஸ்டோன் டயர்ஸுங்க. ஒரு 80% கண்டிஷன்ல இருக்கு. காட்டுறேன் பாருங்க மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா டயர் கண்டிஷன்லயுமே உங்களுக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது. பின்னாடி ரெண்டும் பாருங்க 80% கண்டிஷன்ல தான் இருக்கு டயரு. ஸ்டெப்னியுமே பார்த்துருப்பீங்க, ஒரு நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டி ஓவரால் ஓடின கிலோமீட்டர் பிளஸ் என்ஜின் ஸ்டார்டிங் பார்த்துடலாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 86,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. கம்பெனி சர்வீஸ்ல தான் வந்திருக்கு. என்ஜின் ஸ்டார்ட் பண்ற பாருங்க மக்களே. என்ஜின் ஸ்டார்டிங்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்மூத்தான கண்டிஷன்ல தான் ஸ்டார்டிங் ஆயிருக்குங்க. வாங்க என்ஜின் ரன்னிங் பார்த்துடலாங்க. என்ஜின் ரன்னிங் பாருங்க மக்களே, ரொம்ப ஒரு ஸ்மூத்தான கண்டிஷன்ல தான் இருக்கு. பாத்தீங்கன்னா இது ஒரு பெட்ரோல் இன்ஜின்ங்கிறனால பாத்தீங்கன்னா ஃபோர்ட்ல பெட்ரோல் இன்ஜினை பத்தி நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ரொம்ப ஒரு ஸ்மூத்தா இருக்கும். வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஓடுறதே தெரியாது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க, பெருசா செலவு வராது. உங்களுக்கு ஹோண்டால ஒரு பெட்ரோல் இன்ஜின் எடுத்தா என்ன கண்டிஷனோ அதே மாதிரிதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா செலவுகள் பெருசா வராதுங்க. வண்டி நம்ம நல்ல வண்டியை பார்த்து எடுக்கிறது மட்டும்தான் முக்கியம். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா என்ஜின் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. மக்களே, இப்போ வந்து என்ஜின் ரன்னிங் பார்த்துருப்பீங்க. வாங்க என்ஜின் ரூம் கண்டிஷன் பார்த்துடலாம். பாருங்க, எல்லாமே ஒரிஜினல் ஏப்ரானுங்க. பாருங்க, பேஸ்டிங் எல்லாம் கலையாம இருக்கு. பாருங்க, ஒரிஜினல் ஏப்ரான் தான், ஒரிஜினல் பட்டி தான், ஒரிஜினல் ஸ்டிக்கரிங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி இருந்தால் தான் வரும். இது ஒரிஜினல் மேட்டுங்க, வண்டியோட வர்ற மேட்டு. பாருங்க, பேனட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஒரிஜினல் பேஸ்டிங் தான். பாருங்க, இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீட் கண்டிஷன்ல, கம்பெனி மெயின்டெனன்ஸ்ல ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி, ஒரு நல்ல கஸ்டமர் வச்சிருந்த ஒரு கையில இருந்து தான் வந்திருக்கு மக்களே. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் ஆகலைங்க. ஒரு ஒரிஜினல் கண்டிஷன்ல தான் இந்த வண்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட ஓவரால் டீடைல்ஸ் ஒன்ஸ் பார்த்துடலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ டைட்டானியம் வேரியண்ட்டுங்க. 2011 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனுக்கு தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியண்ட் காருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப் டு டேட் 86,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ்ல தான் வந்திருக்கு. இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்த்துருப்பீங்க மக்களே. டயர் கண்டிஷன்ல இருந்து அண்டர் பார்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே ஒரு குவாலிட்டி கண்டிஷன்ல தான் வந்திருக்கு. ஒரு கம்பெனி மெயின்டைன்டு வண்டி, ஒரு நல்ல கண்டிஷன் வண்டி வேணும்னு நினைக்கிறீங்க, இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட பிரைஸ் டீடைல்ஸ் என்னன்னு பாத்துடலாங்க. இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு கஸ்டமர் கேட்கிற ஃபைனல் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,35,000 ரூபாய் கேட்கறாங்க மக்களே. இது பிக்சடு கிடையாது, ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஃபோர்டுல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா கிடைக்கிறது இல்லைங்க. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இது நிறைய பேர் என்கொயர் பண்ண வண்டி, அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஒரு ஒயிட் கலர்ல ஒரு அருமையான கண்டிஷன்ல தான் இன்னைக்கு இந்த வண்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிரைவேட் லோன் தான் போட முடியுங்க. அது லோக்கல் கஸ்டமருக்கு வித்தின் 100 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. மேலும் இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டிகளோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி நம்பி வர வேண்டாங்க, நம்ம எஸ்டி கார்ஸ் நம்பி வாங்க. நம்ம குவாலிட்டி கேரண்டி சொல்லி கொடுக்குற கண்டிஷன்ல தான் இன்னைக்கு இந்த வண்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. மேலும் இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டிகளோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.